10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்குறோம். 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் வரைக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்போது சங்க இலக்கியத்தில் அறம், சங்க காலத்திற்கு பின் அறநெறி காலம் வந்தது. பட் அறநெறி காலம் அப்படின்றது சமயம் சார்ந்ததாக இருந்தது. பட் சங்க இலக்கிய காலம் அப்படின்னா ரொம்ப இயல்பானவையாக இருந்தது அப்படின்றாங்க. கவிதை வாழ்வின் திறனாய்வு அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்னவர் அர்னால்டு. ஓகேவா? இது ஃபுல்லாக யூனிட் ஃபுல்லாக சங்க இலக்கியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்ல. நிம்மை செய்தது மறுமைக்கு கூட தெரியாமல் பார்த்துக்குவானா. இது புறநானூரில் வர்றது. யார் எழுதுனது அப்படின்னா ஏனிச்சேரி முடமோசியார். அடுத்து அறத்தின்படி ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஊன் புதி பசும் புடையார். சரி, அதில் பசும் புடையை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பஞ்சாயத்து பண்ண வரவங்களாம் அவர் கொடையை பிடிச்சிட்டு தான் வருவாங்க. அறத்தின்படி ஆராய்ந்து தண்டனை வழங்க, தண்டனை பஞ்சாயத்தில் தானே கொடுப்பாங்க. ஸோ கொடையை வச்சுட்டு வருவாங்க. பசும் புடையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காதிலும் அமைச்சர் கடமை. அமைச்சர்களை பற்றி பேசுகிறது மதுரையில் தான் பேசுவாங்க. ஸோ மதுரை காஞ்சி. அடுத்து செம்மை சான்ற காவிரி மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் திரும்ப அமைச்சர்களை பற்றி மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனா மதுரை பற்றி தான், இல்லை மதுரை ரிலேட்டட் தான். ஸோ மாங்குடி மருதனார் சொல்கிறாரு. செம்மை சான்ற காவிரி மாக்கள். மாக்கள்னா அமைச்சர்கள். காவல் மாக்கள், காவல் செய்கிற அமைச்சர்கள். ஸோ மாங்குடி மாங்குன்னு காவல் செய்கிறாங்க அவங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மாங்குடி மருதனார். சரியா? அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம். இது புறநானூறு. அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் அது எல்லாருக்குமே தெரியும், வெளியில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ புறநானூறு. அடுத்து உறையூரிலிருந்து அற அவயம் தனிச்சிறப்பு. அந்த உறையூரில் இருந்த அவையம் தனிச்சிறப்பு வாய்ந்ததான். அப்படி இலக்கிய மதுரை பக்கம் அவயம் பற்றி மதுரை காஞ்சி சொல்லுது. சரியா? உறையூர் அப்படின்னா அப்படியே உறைஞ்சு போயிடுவாங்களாம், அவ்வளோ தனிச்சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சி சொல்லுது. அடுத்து துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பக்கத்தில் இருந்த அவயம் துலாக்கோல் போல் நடுநிலை மிக்கது. அங்கே தான் நிறையா வியாபாரம்லாம் நடக்கும், துலாக்கோல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ மதுரை காஞ்சி. போர் அறம் போர் அறம் என்னன்னா வீரமற்றோர் மீது ஹார்ம்ஃபுல்லாக எதுவும் பண்ணக்கூடாது. புறமுது காட்டி ஓடுறவங்களையோ குழந்தைங்களையோ முதியவர்களையோ பசு பார்த்துட்டு இருக்கவங்களையோ பெண்களையோ நோயாளிகளையோ புதல்வர் பெறாதவர்களையோ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க புறப்பாடலில். வலிமை குறைந்தவரோடு போர் செய்யக்கூடாது. ஆவூர் மூலங்கிழார். சரியா? எனக்கே நானே கிழவன், என்னோடலாம் போர் செஞ்சிடாதீங்கன்னு வலிமை குறைந்தவரோடு போர் செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான். எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான். ஸோ எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான். வெளியே தான் எரிவோம் தூக்கி. புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொல்லிட்டு இது புறநானூறு தான். மதுரை கணக்காயின் மகன் நக்கீரனார். அடுத்து எழுவரின் கொடை பெருமை பற்றி சிறுபானாற்றுப்படையில் சொல்கிறாங்க. பெருஞ்சித்திரனார் பாடல் பதிவில் இருக்குது. 7 பேர், அந்த கடையெழு வள்ளல்கள் 7 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட கொடை பெருமை பற்றி சிறுபானாற்றுப்படையிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பானையாக கதை சொல்கிறாங்க. சரியா? ஆற்றுப்படை இலக்கியம்னா கொடை இலக்கியம். ஆற்றுப்படை இலக்கியம்னாலே கொடை இலக்கியம் தான். 10 சேர கொடை பதிவு. வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன் பசுப்பினி மருத்துவன் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளல்களை இல்லோர் ஒக்கல் தலைவன், இல்லோருக்கு எல்லாத்தையும் கொடுக்குற தலைவன், பசுப்பினிக்கு மருத்துவன் மாதிரி அவர் இருக்கார். வள்ளல்கள் வழங்க பொருள் உள்ளதான்னு கூட பார்க்காமல் கொடுப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவுக்குலாம் பெருஞ்சாத்தன். இருக்கான்னு கூட இல்லாமல் இருக்கான்னு கூட பார்க்காம எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான் சாத்தன். சரியான சாத்தன். யார் இப்படி சொல்கிறது யாருன்னு நக்கீரர் சொல்கிறாரு. வள்ளல் பொருள் இரவலன் பொருள். வள்ளன் வறுமை இரவலன் வறுமை. வள்ளலோட பொருள் இரவலன் பொருள். இது வறுமை அப்படின்னு சொல்லிட்டு மகளோட வறுமை. இது கொஞ்சம் டைலாக் ஓவராக இருக்குல்ல, சொல்லிட்டு பெரும் பதுமனார் பதுங்கிடுவார். யாராவது கிண்டல் பண்ணிடுவாங்கன்னு அப்படி பதுங்கிடுவார். அடுத்து உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் நதியன். நதியனை பற்றி பேசினாலே அவை தான். இரவலர் இல்லாவிட்டாலும் தேடி சென்று ஆட்கோட்பட பாட்டு சேர்லாதன் இயல்பு. செல்லையார் செல்லம் வாங்க, எங்கே இருக்கீங்க செல்லம் அப்படின்னு ஒவ்வொரு செல்லங்களையும் கூப்பிட்டு கொடுப்பாரா இருக்கும் தேடி போய். சரியா? பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் பரணன். ப அப்படின்னு வரும், பேர் ஒரே மாதிரி லேட்டஸ்டில் வருது. அடுத்து நாடி வந்தவனுக்கு பரிசு பெறாமல்
நாடு இழந்த துன்பத்தை விட அதிகமானது அப்படின்னு குமணன் வந்து வருந்தியிருக்காரு. சொல்லுக்கு தலை கொடுத்தவன் குமணன் இல்லாட்டி, அதனால் நாடி வந்தவனுக்கு பரிசு கொடுக்காம இருக்கிறது நாடு இழந்ததை விட கவலை. ஆல்ரெடி அவர் நாடை இழந்துட்டு தான் போயிருப்பார், தலைமறைவாக இருப்பார். ஸோ அவர் தான் அதுக்கப்புறம் தான் வந்து தமிழில் கொடுத்துருப்பார்ல, தலையை தான் கொடுத்துருப்பார். ஸோ பெருந்தலை சாத்தனார் சொல்கிறது யாருன்னு பெருந்தலை சாத்தனார். அவர் தலையை வெட்டிக்க இருந்தாலும் தமிழுக்கு தலை கொடுத்தவர் தானே குமணன். ஸோ குமணன் வந்துட்டால் பெருந்தலை சாத்தனார் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடி காரியை. எல்லாவற்றையும் கொடுப்பவன் திருமுடி காரியை. கபிலர் சொல்லியிருக்கேன். எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடி காரியை. கபிலர். ஓகேவா. அடுத்து அகக்கிலக்கியங்கள்லையும் வந்து நிறையா அந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா ஈயாமை இழிவு, இறப்போருக்கு ஈயாது உயிர் விடுவதே நல்லது அப்படின்னு கலித்தொகை சொல்லியிருக்கேன். இறப்போருக்கு ஒன்று களி கூட கொடுக்கலன்னா என்ன இது, அது ரொம்ப இழிவு அப்படின்ட்டு. தான் பெற்றது பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனார். தான் பெற்றதை பிறருக்கு வழங்கிடுவார். இங்கே வாங்கி இப்படி கொடுத்துருவார், வெளியில் வச்சு கொடுப்பாரு. ஸோ புறநானூறு. அடுத்து ஈழத்து புதன் தேவனாரோட உதவியாண்மை அப்படின்றதுக்கெல்லாம் உதவி செய்தலை பற்றி சொல்லியிருக்கேன். ஈழத்து புதன் தேவனார் உதவியாண்மை உதவி செய்தல் பற்றி ஒரு தனி இதே எழுதியிருக்காரு. அடுத்து பிறர் நோயும் தன்னோய் போல் போற்றி அரண் காத்தல் சான்றவர்கள் எல்லாம் கடன் சொன்னது நல்லந்துவனார். களித்தொகையில் நல்லந்துவனார். சரியா. களியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, அப்போ தான் நோய் சரியாகும். பிறர் நோயும் தன்னோய் போல் அப்படின்னு நோய் எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணணும், களியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும். உண்மையான செல்வம் பிறர் துன்பம் தீர்ப்பது. உண்மையான செல்வம் அப்படின்ட்டு உண்மையான செல்வம்னா வேட்டையாடி தான் கிடைக்கும் அப்படின்ட்டு இல்லை, பிறர் துன்பம் தீர்த்தே கிடைக்கும். உண்மையான செல்வம் வேட்டையாடி தான் கிடைக்கணும் இல்லை, நல்வேட்டனார். பிறர் துன்பம் தீர்த்தாலும் கிடைக்கும். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மின்கண் செல்வம் என்பதே. இது வந்து நற்றினை. சரியா. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. ஓகேவா. செல்வம்னு 2 தடவை வந்துருச்சு. பண்பு நல்ல பண்புன்னு வந்துருச்சுன்னா நற்றினை. நல்ல பண்பு செல்வம். ஸோ நற்றினை. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும். கோபமாக சொல்லியிருக்கார், பெருங்கடுங்கோ கடுப்பில் சொல்லியிருக்கார். உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும், பெருங்கடுங்கோ. செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவு. செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவு. இது வந்து தமிழ் இலக்கியம் வந்து சொல்லியிருக்கு. சிந்தனையினாலே தமிழ் இலக்கியம், இலக்கிய சிந்தனை. அடுத்து நிறைவடைகிறவனே செல்வம். சீன நாட்டு தாவோ. இது நிறைவடைகிறவனே ஒரு நிறைவான ஒரு இதை கொடுக்கறது எது, தாவோயம். அடுத்து வாய்மை பேசும் நாவே உண்மையான நா, பொய்யா சென்னா அப்படின்றாங்க. பொய்ப்படுறியா வயங்கு சென்னா, இலக்கியங்கள் சொல்கிறது. பிழையா நன்மொழி இதான் வாய்மை. பொய்மொழின்றது கொடுஞ்சொல். சரியா. பிழையா நன்மொழி நற்றினை. சரியா. தாம் சிந்திக்காமல் பிற சொல்ல அறியும் அறம் 3ஆம் தரம், சிந்தித்து அறிவது 2ஆம் தரம், இயல்பாக அறிவது முதல் அறம். சங்க இலக்கியம் கூறும் அறம் இந்த முதல் நிலை அறம் தான். கிபி 6ஆவது நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் சிற்றரசர் போதிதர்மன் இருந்திருக்காரு. சமய பெயர் பூண்டு சைனாக்காக போயிருக்கார். பௌத்த சமய போதித்தார். ஜென் தத்துவம் அவர் உருவாக்கினது தான். அதுக்கப்புறம் தான் ஜப்பான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. போதிதர்மருக்கு சைனாவில் வந்து சிலையே வச்சு வணங்கிட்டு இருக்காங்கன்றாங்க. அடுத்து ஞானம் சோ வேணு கோபாலன். ஞானம்னா வேணும். ஸோ வேணுகோபாலன். கோடை வெயில். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றடைக்கும், திருப்புழுதி வந்தொட்டும், கரையான் மண்வீடு கட்டும், சாயம் அடித்தேன் புதுக்கொக்கி, காலக்கழுதி அரப்பணி ஓய்வு. காலக்கழுதி அரப்பணி ஓய்வுறதே இல்லை, காலம்தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை வெயில் தொகுப்பு. சரியா. இது வந்து வேணுகோபாலன். இந்த ஊர் அப்படின்னா திருவையாற்றில் பிறந்தார். மணிப்பாலில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் வந்து எந்திரவியல் பேராசிரியராக வந்து இருந்திருக்காரு. எழுத்துக்கால புதுக்கவிஞர்களில் ஒருவர். மீட்சி விண்ணப்பம் கவிதை தொகுப்பு. சரியா. மீட்சி விண்ணப்பம் வந்து இவர் எழுதினதான். வேணுகோபாலன். வேணும், எனக்கு மீட்சி வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. என்ன வேணும், ஞானம் வேணும், மீட்சி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து காலக்கணிதன் கண்ணதாசன். கவிஞன் யானோர் காலக்கணிதன், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புகழுடை தெய்வம், ஆக்கல் அழித்தல் நானும் அவனும் அறிந்தவை, செல்வர் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு ஆசைப்பட மாட்டேன், பாசம் பற்று அதிகம் இருக்கும், பிறர் உண்ண வண்டாய் மலராய், கம்பன் பாரதிதாசன் இவங்க இதிலலாம் வந்து கற்றுக்குவேன் அப்படின்ட்டு. புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது, இகழ்ந்தால் நான் ஒன்றும் என் உயிர் இறந்து விடாது. மாற்றம் மானுட தத்துவம், தலைவர் மாறுவர் தற்பார் மாறும், தத்துவம் மட்டும்தான் அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, நானே தொடக்கம் நானே முடிவு,
நானுரைப்பதி தான் நாட்டின் சட்டம். இப்படி கெத்தாக எழுதியிருப்பார் கண்ணதாசன். சரியா? காலக்கணிதன் கண்ணதாசன். கவிதை தொகுப்பில் முத்தையா, கண்ணதாசன் இயற்பெயர் வந்து முத்தையா. முத்தையா இந்த ஒரு சிவகங்கை சிறுகுடல் பட்டி சீன்னு வரும். சாத்தப்பன் விசாலாட்சி இவங்களுக்கு வந்து பையனாக பிறக்கிறாரு முத்தையா. 1949 கலங்காதிரி மணிமே இப்படின்னு பாடல் எழுதி சினிமாவில் என்ட்ரி கொடுக்குறாரு. எப்போது இண்டிபெண்டன்ஸ்லாம் கிடச்சதுக்கப்புறம் இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை, கலங்காதிரி மனமே அப்படின்றது மக்களுக்கு சொல்கிற மாதிரி பாடல் எழுதி சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. மூவி சாங்ஸ் வந்து மெய்யியலை நிறையா வந்து பப்ளிக்காக சொல்லி அப்படி நிறையா எழுதியிருக்காரு. சேரமான் காதலி அப்படின்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. தமிழ்நாட்டோட அரசவை கவிஞர். இதுக்கு முன்னாடி நாமக்கல் நாமக்கல் கவிஞர் வந்து முதல் அரசவை கவிஞராக இருந்திருப்பார். இவர் வந்து ஒன் ஆஃப் தி அரசவை கவிஞர். அடுத்து அந்தவர் அவ்வளோதான். நதியின் பிழை என்று, பதியின் பிழை என்று, மதியின் பிழை என்று, விதியின் பிழை அப்படின்னு சொன்னது வந்து கவி சக்கரவர்த்தி கம்பன். சரியா? இப்போ சீதாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. நதியின் பிழை என்று, பதியின் பிழை என்று, மதியின் பிழை என்று, விதியின் பிழை அப்படின்னு சொன்னது கவி சக்கரவர்த்தி கம்பன். அதே இது நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நை செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அம்மா வேறு யாரம், அப்படி சினிமா பாட்டு மாதிரி வருதா? ஸோ இது வந்து கவியரசு கண்ணதாசன். அடுத்து ராமானுஜர் நாடகம். 4க்கு ஒரு டைம் மலர்வது வந்து செண்பகமா, வருஷத்துக்கு ஒருக்க பிரம்ம கமலமா, 12 வருஷத்துக்கு ஒருக்க குறிஞ்சியா, தலைமுறைக்கு ஒருக்க தான் மூங்கில் வருமா. அதே மாதிரி தலைமுறைக்கு ஒருக்க பிறக்கிறவங்க தான் ஞானிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 4க்கு ஒருக்க செண்பகம், வருஷத்துக்கு ஒருக்க கமலம் பிரம்ம கமலம், 12 வருஷத்துக்கு ஒருக்க குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒருக்க மூங்கில், தலைமுறைக்கு ஒருக்க தான் ஞானிகள். அடுத்து திருக்கோட்டியூர் பூரணர் இல்லம். திருக்கோட்டியூரில் பூரணர் இல்லம் வந்து இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா முதலியாண்டார், ராமானுஜர் இவங்கெல்லாம் வந்து பூரணரை பார்க்க வர்றாங்க 18வது தடவை. பூரணர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து என் பரம ஆச்சாரியார் எனக்கு சொன்னது, இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் சொல்லுவேன், அது நீங்கள் மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும், ஞாபகம் சொல்லணும், வேறு யார்ட்டும் சொல்லக்கூடாது, நீங்கள் யாருக்கா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நரகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன், திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதானால் என்ன பண்ணுவார் ராமானுஜர் எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லிடுவார். பட் பூரணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி நீங்கள் பண்ணது கரெக்டு தான், உங்களுக்கு பிரச்சனைனாலும் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கல்ல அப்படின்ட்டு. ஸோ அந்த 3 யார் அப்படின்னா, ராமானுஜர், சௌமிய நாராயணன், முதலியாண்டார். ராமானுஜர், சௌமிய நாராயணன், முதலியாண்டார், குரேசர். சரியா? அடுத்து கூர்வேல் இவைய மொயம்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே. பரம்பு நாடு இது வந்து புறநானூரில் வர்றது. பரம்பு வச்சு வெளியே வச்சு அடிப்பாங்க. முன்னாடிலாம் ஸ்கூலுக்கு வெளியில் வச்சு பரம்பு வச்சு அடிப்பாங்க. சரியா? கங்கை ஓடும். அங்கே வந்து கங்கை பக்கத்தில் தான் ஸ்கூல் எடுத்துகிட்டு இருப்பாங்க வச்சு, சிவகங்கை கங்கை ஓடுற இடத்துல அப்படிங்க வச்சுக்கோங்க. கங்கை ஓடுற இடத்துல ஸ்கூல் வச்சு எடுப்பாங்க, பரம்பு வச்சு வெளியில் வச்சு அடிப்பாங்க, புறநானூறு. சரியா? அடுத்து பாவகை அழகிடுதல். பாக்கள் வந்து 4 வகை. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பானா செப்பலோசை, குரல் திருக்குறளும் 4 அடியாரும். ஆசிரியப்பானா அகவலோசை, கட்டுக்கோப்பு குறைவு, சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, இதெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கலிப்பான துழலோசை, வஞ்சிப்பான தூங்கலோசை. இது வந்து கலித்தொகையில் மட்டும் வரும் கலிப்பா. ஸோ வெண்பா வந்து 5 வகை. சரியா? 5 வகை வெண்பா. வெண்பான்ற பொண்ணுக்கு வந்து 5 எப்போவுமே கையாட்டிகிட்டே இருக்கும், 5 விரல் இருக்கும்ல கையில். ஸோ 5 வெண்பா 5 வகை. என்னென்ன வகை? குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ருடை வெண்பா. சரியா? அடுத்து ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பா, இனிக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமறி மண்டல ஆசிரியப்பா. ஆசிரியர்கள் வந்து எப்போவுமே 4 பக்கம் சுற்றி வருவாங்க, 4 பக்கமும் எக்ஸாம் டைம்லலாம். ஸோ நேரிசை ஆசிரியப்பா, இனிக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டல, அடிமறி மண்டல ஆசிரியப்பா. சரியா? வெண்பா வந்து வெண்பாக்கும் ஆசிரியப்பாக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். வெண்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து வெண்பா ஆசிரியப்பா. வெண்பா வந்து செப்பலோசை, ஈற்றடி. வெண்பா வந்து செப்பலோசை, ஆசிரியப்பா வந்து அகவலோசை. சரியா? ஈற்றடி, முச்சீர், மற்ற எல்லாம் 4 சீர். இயர் சீர், வெண்சீர் 2 தான் வரும். இயர் சீர், வெண்சீர் 2 மட்டும் தான் வரும். ஈற்றடி கடைசி அடி மட்டும் 3 அடி.
மற்றதெல்லாம் 4 4 4 3ன்னு வரும். சரியா? அடுத்து இது வந்து ஈரசைச்சீர் அதிகமாக வரும். 2 பேராக கை கோர்த்துட்டு டீச்சர் என்ன சொல்லுவாங்க, 2 பேராக கை கோர்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ச்சீர் கம்மியாக தான் வரும். காயே பிள்ளைக்கு சாப்பிடவே செய்யாது. அந்த சத்துணவில் கூட முட்டை மட்டும் தான் போடுவாங்க, காயே சாப்பிடாதுங்க. ஸோ காய்ச்சீர் கம்மியாக வரும். ஓகேவா? கியர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, இது 2 மட்டும் தான் வரும்னு பார்த்தோம். சேர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. இது வந்து ஆசிரியத்தலை, ஆசிரியர்னால ஆசிரியத்தலை. அதுக்கப்புறம் வெண்டலையும் வரும். களித்தலை, விரவி வரும். களி வந்து சாப்பிடணும்னு ஸ்கூலில் சில நேரம் கொடுத்துருவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. களித்தலை, விரவி வரும். அடுத்து இது வந்து வெண்பா வந்து 2 செப்பல் போடுவாங்கள்ல. ஸோ 2 இருந்து 12 வரைக்கும் அடிகள், 2 அடி முதல் 12 அடி வரை. சரியா? இதில் வந்து ஆசிரியப்பா வந்து 3 முதல் அவங்க இஷ்டப்படி எத்தனை வரிகள்னாலும் அடிகள்னாலும் இருக்கலாம். 3 அடி எடுப்பாங்க. எப்போவுமே கையில் அடிக்கிறது அப்படின்னா 3 அடி அடிச்சிருவாங்க. சட்டுன்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு எத்தனை நாளும் சில பேர் அடிப்பாங்க. லாஸ்ட்டு சீர் வந்து இந்த கடைசி 3 சீர்னு பார்த்தோம்ல, அதில் வந்து 4 மலர், காசு, பிறப்பு, அதில் ஒன்றுலாம் வரும். இது வந்து ஏகாரத்தில் முடியும். இந்த பிள்ளைகள் எப்படி போடும், ஏ நில்லு, ஏமா நில்லுமா அப்படின்னு ஏ முடியும். இது வந்து ஓல்டு கொஸ்டின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏகாரத்தில் முடிகிறது எது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியப்பா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்து குறள் வெண்பா. குறள் வெண்பா அப்படின்னா 4 சீர் இருக்க அளவடி, கீழே வந்து 3 சீர் இருக்க சிந்தடி, 2 லைனாக சேர்ந்து வர்றது தான் குறள் வெண்பா. திருக்குறளை பற்றி சொல்கிறாங்க. செப்பலோசைனா இருவல் உரையாடுவது போன்றது. அகவலோசைனா வந்து ஒருவர் பேசுதல், சொற்பொழிவு போன்றது. ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அகவலோசை ஆசிரியப்பா தானே. ஸோ வந்து ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா ஒருத்தர் பேசுவாங்க, மற்றவங்க எல்லாம் வந்து கேட்பாங்க. சொற்பொழிவு மாதிரி தான். துள்ளலோசைனா கன்று துள்ளி எப்படி வருதோ அந்த மாதிரி தாழ்ந்து உயர்ந்து வருவது. தூங்கலோசைனா துள்ளாது தூங்கி தாழ்ந்தே வரும். யாப்பதிகாரம். இது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார் கொடுக்குறாருன்னா ஸ்கூலில் படிக்கிற ஒரு குழந்தை. ஸோ வந்து யாப்பதிகாரம் எழுதின புலவர் குழந்தை. சரியா? குழந்தை அப்படின்னு ஞாபகம். மேன்மை தரும் அறம். மேன்மை தரும் அறம் எது அப்படின்னா கைமாறு கருதாமல் அறம் செய்வது தான் மேன்மை தரும். சரியா? வீட்டை துடைத்து சாயம் அடித்தல், இடையராது அறப்பணி செய்தல். அடுத்து உலகமே வறுமையில் இருந்தாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்னு சொன்னது ஔவை. சரியா? பொருள் இருப்பு கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன், நக்கீரை சொல்கிறாரு. அடுத்து காலக்கணிதன். இகழ்ந்தால் என்மடம் இறந்து விடாது அப்படின்னு சொன்னது காலக்கணிதனில் இந்த லைன் வரும். அடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, 2ஓட பாவினம் வந்து பெருங்கதை. இதெல்லாம் பாவினம், அகவற்பா பார்த்தோம் இல்லையா? திருக்குறள் இந்த 18 கீழ்கணக்கு அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து வெண்பால வரும். இது கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கும், அகவற்பால வந்துடும். அடுத்து மரம் தேடிய கலைப்பு, மின்கம்பியில் இளைப்பாரும் குருவி அப்படின்னா நாணர் காடன். காடன் அவர் கண்டுபிடிச்சி சுற்றுவான். விற்பனையில் காற்றுப்பட்டலும், சிக்கனமாய் மூச்சு விடவும். ஏன்னா புதுவை தமிழில் நெஞ்சன், ஏன்னா நுரையீரல் நெஞ்சில் தானே இருக்குது. ஸோ அப்படின்னு வச்சுக்கோங்க. கோடியிலே இளைப்பாரி கொண்டிருக்கும், இளைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே, நிழல் கனிந்த கனியே, கோடை தண்ணீரே, காற்றே அப்படின்ட்டு வள்ளலார். கோடையில் இளைப்பாடுறதுக்கு ஒன்று கிடைக்குதுன்னா எப்படி ஒரு வள்ளல் தன்மை, அது இயற்கையோட வள்ளல் தன்மை. கோடையில் இளைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் உயிர் கொடுத்து நடந்து வரீங்க, ஒரு நிழல் கிடைக்குதுன்னா எப்படி இருக்கும், வள்ளல் தன்மையோடு இருக்குல்ல வள்ளலார். கான் அடை அப்படின்னா கான் அடை, காட்டை சேர். இல்லாட்டி கான் நடை அப்படின்னா காட்டுக்கு நடை, ரெண்டுமே வரும். காலால் நடத்தல் அப்படின்னு அர்த்தம். கான் ப்ளஸ் அடைனா காட்டை சேர்றது அப்படின்னு அர்த்தம். அடுத்து வருந்தாமரை அப்படின்னா வரும் தாமரை மலர், அது ஒருத்தம் அர்த்தம். வருந்த ப்ளஸ் அமரை அப்படின்னா போரை கண்டு போரை எண்ணி வருந்துறது. வருந்த அமரை, போரை கண்டு வருந்துறது. வருந்தாமரை அப்படின்னா வருத்தப்படாத மான். அது பின்னாக்கு அப்படின்னா கடலை பின்னாக்கு, கால்நடை தீவனம் அது ஒன்று. பில் ப்ளஸ் நாக்குனா பான்பு தன் பின்னாக்கு வெளிநீடிது, அந்த பில் நாக்கு பின்னாக்கு அந்த மாதிரி. அடுத்து பலகை ஒலி அப்படின்னா பலகை ப்ளஸ் ஒலி, பலகையோட ஒலி. பல ப்ளஸ் கையொலினா பல கைகள் எழுப்பும் ஒலி. ஆசு கவி அப்படின்னா பாடு என்று கூறியதும் பாடியவர் யார் அப்படின்னா காலமேக புலவர். பாவலரேறு அப்படின்னா 4 வகை கவிஞர்களிலும் வல்லவர். 4 சைடும் ஏறலாம் மேடையில். 4 வகை கவிஞர்களிலும் வல்லவர் தான் பாவலரேறு. அடுத்து திருமங்கை ஆழ்வார், 4 வகை இவங்களும் 4 வகையிலே வந்து பெஸ்ட்டு. பாவலரேறு, திருமங்கை ஆழ்வார் 4 இதிலும் பெஸ்ட்டு. என்னென்ன கவி இருக்குன்னா ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. ஆசுகவி மட்டும் தான் பார்த்துருக்கோம். அடுத்து மதுரகவி. மதுரகவினா செவிக்கினிய ஓசை ஓயம் நிற்க சிறக்க பாடுவர்.
யார்? அதிமதுர கவிராயர். சரியா? மதுரைனாலே பாட்டு தான். மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பாட்டு வந்திருக்குல்ல. ஸோ அதிமதுர கவிராயர். சித்திரக்கவி. சித்திரக்கவி அப்படின்னா சொல்லணி அமைத்து சுவைபலம் செழிக்க பாடுபவர். சொல்லணி சித்திரம் மாதிரி சித்திரம் வரைஞ்சால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி சொல்கிறது அழகாக இருக்கும். சொல்லணி அமைத்து சுவைபலம் மிக்க பாடுபவர். திருமங்கை ஆழ்வார். சரியா? மங்கை அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சித்திரம் மாதிரி இருப்பாங்க திருமங்கை. அடுத்து வித்தார கவி அப்படின்னா தொடர்நிலை செயல். வித்தாரமான இல்லை விசாலமாக பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ தொடர்நிலை செயல், தூய காப்பியம் இதெல்லாம் ஏற்றுபவர் யார்? நாற்காலி ராசதம்பி. வித்தார கவி யார் அப்படின்னா நாற்காலி நல்லா விஸ்தாரமாக இருந்தால் தான் உட்காருவார். பெரிய நாற்காலி வேணும்னு நாற்காலி ராசதம்பி. சரியா? ஆசு கவினா காலமேக புலவர். மதுரை கவினா அதிமதுர கவிராயர். சித்திர கவினா சித்திரம் மாதிரி திருமங்கை ஆழ்வார். வித்தார கவினா நாற்காலி ராசதம்பி. சரியா? விஸ்தாரமாக இருக்குன்னா இந்த காப்பியம் தொடர்நிலை செயல். சித்திரக்கவினா சொல்லணி அமைத்து சுவைபலம் சுவை இதெல்லாம். மதுரை கவினா செவிக்கினிய ஓசை. மதுரைனாலே சாங்கு. ஆசிரியனை பாடு என்று சூரியன் பாடுபவர். அதுதான் திரும்ப எழுதியிருக்கேன். ஸோ ஆசு கவி அப்படின்னா பாடு என்று சொன்னது பாடுபவர் காலமேக புலவர். மதுரை கவினா அதிமதுர கவிராயர். செவிக்கினிய ஓசை. சித்திரக்கவி அப்படின்னா சொல்லணி அமைத்து சுவைபலம் திருமங்கையாழ்வார். வித்தார கவினா தொடர்நிலை செயல், தூய காப்பியம், நாற்காலி ராசதம்பி. இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறது, புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம செலக்ட் பண்ணி எழுதியிருக்கிறது இது. சரியா? ரினாய்சன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ரீனாலே மறுதனி. ரினாய்சன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. அடுத்து ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். அடுத்து ரிவிவாலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். ரிவாலிசம் மீட்டுருவாக்கம். இது மறுமலர்ச்சி, இது மீட்டுருவாக்கம். அடுத்து அறமும் அரசியலும். பரதநாசனார். அறமும் இருக்கட்டும் அரசியலுக்கும் வரட்டும் அப்படின்னா பரதராசனார். அறமும் அரசியலும் பரதராசனார். அபி கதைகள் அபி எழுதினது. எண்ணங்கள் அப்படின்னா எண்ணங்கள் உதயமாகும். ஸோ உதயமூர்த்தி எம்எஸ் உதயமூர்த்தி. அடுத்து ஜெயகாந்தம் நினைவீதல். சரியா? விருதுகள். இவருக்கு என்னென்ன விருது கிடைச்சிருக்குன்னா நிறைய விருது கிடைச்சிருக்கு. குடியரசுத் தலைவர் விருது. எதுக்காக? உன்னை போல் ஒருவன் மூவிக்காக. உன்னை போல் ஒருவன் பழைய உன்னை போல் ஒருவன் மூவிக்காக குடியரசுத் தலைவரோட விருது கிடைச்சிருக்கு. அடுத்து அந்த படத்தில் இப்போ இருக்க உன்னை போல் ஒருவனோட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி அதில் கூட பிரசிடென்ட் கடைசி அவார்டு கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சாகித்ய அகாடமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள். ஸோ அந்த புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. அடுத்து சோவியத் நாட்டு விருது. இமயத்துக்கு அப்பால் போனால் தான் சோவியத் நாடுலாம் வரும். ஸோ அந்த விருது இமயத்துக்கு அப்பால் கிடச்சிருக்கு. அடுத்து ஞானபீட விருது. தாமரை திரு விருது. தாமரை திரு அந்த லேடிஸ்க்கெலாம் கிடச்சதில்ல, அந்த தாமரை திரு விருது. அடுத்து தாமரை திரு அவார்டிஸ் வேறு யார் அப்படின்னா ஜெயகாந்தனுக்கு கிடச்சிச்சு, சின்ன பிள்ளைக்கு கிடச்சிச்சு. அடுத்து கிருஷ்ணாமல் ஜெகநாதனுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து நாற்காலி கவிஞன்னு சொல்லுவாங்கள்ல, முத்துசாமி கலைஞாயிறு, அவருக்கு கிடச்சிருக்கு. இவங்களுக்கெல்லாம் தான் தாமரை திரு கிடச்சிருக்கு. ஓகேவா? இது கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்து எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னு ஜெயகாந்தன் எழுத ஆரம்பிச்சது. எழுத தூண்டுதல் காரணம் உண்டு, லட்சியம் உண்டு. என்னென்னா கல்வியின் விளைவு, தனி முயற்சியின் பயன். வியாசன்லேருந்து பாரதி வரைக்கும் ஏன் எழுதினார்கள்? கலையை தாங்கி பிடிக்கவா அப்படின்னா இல்லை. தர்மாந்தர்களை உபதேசிக்க பாரதம். நூலின் இயல்பே நூலின் ஓரிரு பாயிரந்தோன்றி மும்மை என்றால் நாட்பொருள் பயத்திலோடு எளிமந்தழுவி. நூலின் பயன் அறம்பொருள் இன்பம் வீடு இதோட பயனை கொடுக்கறதுக்கான அறம்பொருள் இன்பம் வீடு இதோட பயனை கொடுக்கறது இருத்தல் வேண்டும். அப்படி தான் விளக்கம் கூறும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? கலைத்தேவியின் காதற் கணவன். இது யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. ஸோ கலைத்தேவியின் காதற் கணவனாகவும் சமுதாயத்தையின் அன்பு புதல்வராகவும் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜெயகாந்தன். அர்த்தம் வடிவம் வடிவம். இதுக்கு வடிவம் மட்டும் தேவையில்லை, காரணங்களுக்கு புறம்பாக நடந்தால் கண்டிப்பாக, அதாவது நானே தப்பு பண்ணியிருந்தாலும் சரியான அர்த்தத்தில் எழுதாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கண்டிப்புக்கும் தண்டனைக்கும் உட்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகேவா? இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் பற்றி யார் என்ன சொல்லியிருக்கா? எத்தகைய பாத்திரம் படைத்தாலும் சிறந்த அம்சம் துவேஷம் பரப்புவதுன்றது கிடையாது. அரசியல் பங்கு பெறாததுக்கு இது கூட காரணம் அப்படின்னு சொல்லுன்னா அசோகமித்திரன் சொல்கிறாரு. கச்சிதமான ஒருவன், வனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்களை சூப்பராக சொல்லுவார், சிறுகதையில் காணலாம். ஸோ அப்படி பாராட்டினது வாசகர்களின் கருத்து. இது தீபம் இதெல்லாம் 1967 வந்தது. நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச்செருக்கு, கம்பீர குரல், படிக்காத மேதை, இந்திய இலக்கியம், சோவியத் பிரெஞ்சு இலக்கியம் படித்து
வாழ்க்கை பாடத்தையும் படித்தவர் அப்படின்ட்டு இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா செல்லப்பன். அடுத்து ஈன்ற முத்துக்களில் சில ஜெயகாந்தன். சிறுகதை தொகுப்பு 1 குறும்புதினம் புதினம். சரியா? சிறுகதை தொகுப்பு குறும்புதினம் புதினம். சிறுகதை தொகுப்பு வந்து குருபீடம், தேவன் வருவாரா. இது வந்து ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஜெயகாந்தனோட இது வந்து சிறுகதை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆக்சுவலி வந்து எக்ஸாமுக்கு போனோடனே வந்து இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து யார் எழுதுனதுன்னு கேட்கலாம். இவர் இல்லாட்டி ஜெயகாந்தன் எழுதினது எதுன்னு 4 இது கொடுத்து கேட்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இவர் எழுதின குறும்புதினம் எதுன்ட்டு 3லேயும் ஒரு ஆப்ஷனை கொடுத்து இவர் எழுதின குறும்புதினம் எது, இவர் எழுதின புதினம் எது, இவர் எழுதின சிறுகதை எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆர்டர் படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ ஜெயகாந்தன் அப்படின்னாலே நம்ம நோட்டில் எப்படி படிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோன்னா ஃபஸ்ட்டு சிறுகதை. ஏன் சிறுகதை சிறு விஷயத்தில் இருந்தால் எல்லாமே ஆரம்பிக்கும். ஸோ சிறுகதை. அடுத்து குறும்புதினம். சரியா? குறும்பு பண்ணிகிட்டே இருக்கும் குழந்தைனா. ஃபஸ்ட்டு சிறுசாக இருக்கும், அடுத்து குறும்பு பண்ணோம், அடுத்து தான் புதினம். இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ புதினங்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு படம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். வரிசையாக சீக்வென்ஸ் மாதிரி ஒரு இது மாதிரி. எப்படின்னா ஒரு மனிதன், இந்த சுந்தரர் இருக்கா தெரியுமா? சுந்தரர் இந்த பொன்னியின் செல்வரில் கூட வருவார்ல, பிரகாஷ்ராஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க சுந்தரர்னு சொல்லிட்டு. சுந்தரகாண்டம். சுந்தரர் என்ன பண்ணுறாரு, ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம்னு அவர் பாட்டுக்கு அவர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கார். சரியா? ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம்னு சொல்லிட்டு சுந்தரர் வாழ்ந்துட்டு வர்றாரு. சரியா? அப்போ வந்து கங்கை அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. ஸோ கங்கை எங்கே போகிறாள் அப்படின்ட்டு தேடிகிட்டே போகிறாரு. எங்கே போகிறா? பாரிஸ்க்கு போகிறான். ஸோ இவரும் பின்னாடி போகிறார். தான் உண்டு வேலை உண்டுன்ற சுந்தரர் கங்கை எங்கே போகிறாள்னு பார்த்து பாரிஸுக்கு போகிறான்ட்டு பாரிஸ்க்கு போகிறார். அங்கே இவர் போலேயே ஒருத்தர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். உன்னை போல ஒருவன், யாரோ வந்து உன்னை போல அப்படி இல்லாட்டி வந்து அந்த பொண்ணை மாதிரி இன்னொருத்தர் பொண்ணு இருக்கிறது. ஸோ கங்கை எங்கே போயிருக்கு, கங்கை மாதிரி உன்னை போல ஒருவன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறது கண்டுபிடிக்கிறார். அவரை ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. அந்த நடிகை எங்கே போகிறாள்னா நாடகம் பார்க்கிறாள். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார். ஸோ அந்த பெண்ணோட கதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு பெண்ணின் கதை, அந்த பெண்ணோட கதையும் தெரிஞ்சுக்கணும்னு போகிறார். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு சுந்தரர், தான் உண்டு ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கார். கங்கை எங்கே போகிறான்னு பார்க்குறாரு. பாரிஸ்க்கு போனோடனே அங்கே இவரும் அங்கே வந்து போகிறாரு. உன்னை போல ஒருவன் வந்து அதை கண்டுபிடிக்கிறாரு. அவர் ஒரு நடிகை நாடகம் பார்க்கறத கண்டுபிடிக்கிறாரு. கடைசியில் இன்னும் ஒரு பெண்ணின் கதை அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்க போயிடுறாரு. இது அவ்வளோதான். ஓகேயா? அடுத்து குறும்புதினம். இது வந்து புதினமில். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்து சிறுகதை குறும்புதினம் புதினம். இந்த ஆர்டர் மறந்துடக்கூடாது. அடுத்து குறும்புதினம். குறும்புதினம்னா என்ன? குறும்புதினத்தில் என்ன குறும்பு பண்ணுறாங்க? யார் இதில் யாருன்னா சினிமாவுக்கு போன சித்தாள் குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கார். சினிமா போன சித்தாள் வேலை முடிச்சுட்டு பாவம் கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு போகிறாரு. என்னால் குறும்பாக பேசிக்கிட்டே போகிறாரு சினிமாவுக்கு போன சித்தாள். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ரிஷின்றவர், ரிஷின்னு ஒரு சீரியலில் வந்து ஒரு போலீஸாக வருவார்ல. ஸோ ரிஷி என்ன பண்ணுறாரு, போலீஸ் அவர் என்ன பண்ணுறாரு, சேட்டையாக பண்ணுறேன்ட்டு கை விலங்கு போட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. சரியா? அவர் அங்கே உட்காந்து அழுன்னு அழுகிறார். யாருக்காகப்பா இப்படி அழுகிற, ஒரு பிரளயமே பண்ணிடுறாரு அங்கே ஜெயிலில் உட்காந்து. சரியா? அப்போ ரிஷி வந்து உபதேசம் பண்ணுறாரு, பிரம்ம உபதேசம். சரி அழுகாது, நான் உன்னை வெளியே விட்றேன், கருணைனாலலாம் அல்ல, நீ திரும்ப இதை பண்ணக்கூடாது அப்படின்னு உபதேசம் பண்ணி கருணையால் வெளியே அனுப்பிச்சிடுறார். சரியா? அடுத்து சிறுகதை தொகுப்பு. இதான் ஃபஸ்ட்டு இப்போ தான் வரும். என்னென்னா குருபீடமுக்கு குரு வரணும், குருபீடமுக்கு அரசர் வரணும், குருபீடமுக்கு அரசர் வரணும். தேவன் வருவானா அரசன் வருவானா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும். தேவன் வருவானா அரசன் வருவானா? வருவார். வந்தோடனே என்ன பண்ணுறாரு, மேலே வர்றாரு, உட்கார்றாரு. என்ன கேட்குறாரு, ஒரு பிடி சோறு கொடுங்க, சோறு ஃபஸ்ட்டு கொடுங்க, சாப்பாடு தான் முக்கியம், சாப்பாடு கேட்குறாரு. உண்மை சுட சுட சோறு கொடுக்குறாங்க. சோறு இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இனிப்பு கறிப்புலாம் வைங்க, உப்பு வைப்பாங்க ஒரு சைடு, இனிப்பு வைப்பாங்க, அதெல்லாம் வைக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் வந்து செய்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, புதிய வார்ப்புகள், புதுசாக என்ன ஐட்டம் பண்ணியிருக்கீங்க, புதுசாக என்ன மெனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றது. இப்போ ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, யுகமே சம்பிச்சு போய் நிற்கிதுப்பா, நீ சாப்பிட்டுட்டு இருக்க, உன்னை பார்க்க தான் எல்லோரும் வந்திருக்காங்க, யுகமே சம்பிச்சு போயிடுச்சுப்பா அப்படின்னு. அப்படியா சரி அப்படின்னு வர்றாரு. இதெல்லாம் தான் இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கதை மாதிரி. அடுத்து மொழிபெயர்ப்புகள் வந்து வாழ்விக்க வந்த காந்தி. மொழிபெயர்ப்புகள் வந்து வாழ்விக்க வந்த காந்தி. ஃப்ரெஞ்சில் வந்து காந்தி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க, வாழ்விக்க வந்த காந்தி. அடுத்து ஒரு கதாசிரியரின் கதை.
இது வந்து முன்ஷி பிரேம்சந்தின் லைஃப் ஹிஸ்ட்ரி. பிரேம்சந்தின் லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு கதாசிரியரின் கதை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவரே ஒரு கதாசிரியர், அவருக்கே ஒரு கதை. ஸோ பிரேம்சந்த். திரைப்பட படைப்பு, இவர் வந்து என்னென்ன திரைப்பட படைப்புகள், அதாவது இது எல்லாமே ஜெயகாந்தன் தான் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஒரு கதாசிரியரின் கதை அப்படின்ட்டு பிரேம்சந்தின் லைஃப் ஹிஸ்ட்ரி அதை பற்றி இவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வாழ்விக்க வந்து காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு லைஃப் ஸ்டைல், ஃப்ரெஞ்சில் இருந்ததை வந்து நம்ம காந்தி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் அப்படின்னு புக்கு ரிலீஸ் பண்ணுறாரு. நம்ம மக்கள் ஜெயகாந்தனுக்குனால படிப்பாங்கள்ல, ஸோ காந்தினாலும் சூப்பராக வாங்கி படிச்சிருவாங்க. ஸோ வாழ்விக்க வந்த காந்தி ஒரு கதாசிரியனின் கதை, பிரேம்சந்தின் லைஃப் ஹிஸ்ட்ரி. அடுத்து வந்து திரைப்பட படைப்பு என்னென்ன, சில நேரங்களில் சில மனிதர்கள், இப்போ தான் பார்த்தோம். இங்கே பார்த்தோம் புதினத்தில் வர்ற ஒரு நடிகை நாடகம் பார்க்கலாம், அது அப்படி படமாக எடுத்து வச்சுருக்காரு. ஊருக்கு 100 பேர், ஒரு 100 பேராவது படம் பார்க்க வந்துடுவாங்க தேட்டருக்கு. அடுத்து உன்னை போல் ஒருவன், இப்போ கூட ஒரு படம் வந்திருக்க தெரியும். யாருக்காக அழுதான், குறும்பு தினமாக எழுதுனது, அதையும் என்ன பண்ணிட்டார், ஒரு படமாக எடுத்துட்டார். அடுத்து தானே முன்னுரைக்கு வந்து கேள்வியும் கேட்டு பதிலும் எழுதுகிற பழக்கம் இவருக்கு இருந்திருக்கான். பாரிஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதினம் எழுதினார் இல்லையா, அதுக்கு முன்னுரை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தேசத்தின் நாகரிகத்தின் உரைக்கல்னா இலக்கியம், எழுத்து. இது வந்து ஒரு உழைப்போ தொழிலோ கிடையாது, அது ஒரு தவம், ஒரு வாழ்க்கையின் சாசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்போ ரிலீஸ் ஆச்சு, 1966 ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் இப்படி சொல்லியிருக்காரு. சரியா. அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலில் கலந்திருக்கும், பண்ணோடு சொந்தமும் கலந்திருக்கும், பழைய மண்ணின் வாடையும் கலந்திருக்கும் அப்படின்னு ஜெயகாந்தன் யாரை பற்றி சொல்கிறான்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி சொல்கிறார். அடுத்து பேட்டி, கிருஷ்ணமணி அப்படின்றவங்க பேட்டி எடுத்துக்காங்க 1966. உங்கள் நுணுக்கம் எப்படி அப்படின்றப்போ, நுணுக்கம்லாம் ஒன்றும் கிடையாது, என்னை பாதிப்பவை பிரச்சனை, என்னை சுற்றி நடக்கிற சமுதாய பிரச்சனை, அடிப்படை மனித வாழ்வின் பிரச்சனைகள் மூலமாக வச்சு தான் எழுதுகிறேன்றாரு. அடுத்து சுதந்திர இந்தியாவின் சாதனை, அதை பாதுகாக்கிறது தான் அதோட சாதனை அப்படின்றாரு. இந்த வயசில் வந்து தேசம் செல்லும் பாதை எப்படி இருக்குது அப்படின்னா, மாற்றம் ஒன்றே மாறாது, மாறிக்கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து யுகசந்தியில் வந்து தர்க்கத்துக்கு அப்பால், யுகசந்தி இந்த இதில் பார்த்தோம் என்னது, சிறுகதை தொகுப்புன்னு சொல்லிட்டு சிறுகதை தொகுப்பு, அது வந்து அடுத்து நமக்கு ஒரு யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. தர்க்கத்திற்கு அப்பால், அவர் ஆக்சுவலி வந்து ஒரு ட்ரெயினில் போக வேண்டியது இருக்கும், வந்து பிச்சை கேட்டிருப்பாங்க, பிச்சை வந்து அதிகமாக போட்டிருப்பாரு, திரும்ப எடுக்கலான்னு பார்ப்பாரு, அப்புறம் மனசு கேட்காம அப்படியே போயிடுவார். பார்த்தா அடுத்த நாள் வந்து இந்த ட்ரெயினில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நடந்தது உண்மையாக தற்செயலா இல்லாட்டி கடவுளோட தான் என்னன்னு தெரியாமல், அது வந்து தர்க்கத்துக்கு அப்பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை இருக்கும், யுகசந்தியில் வர்ற கதை. ஓகேவா. இவரை சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை, ஜெயகாந்தன் சிறுகதை மன்னன் சொல்லுவாங்க. அடுத்து சித்தாள் வந்து நாகூர் ரூமி. இது கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.